பரிசுத்த தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட சாயந்தரம் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. தற்செயல் இந்த தேசத்தில் வரும்படிக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காய் நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஊழியங்கள் முடிச்சு சுரேஷுக்காய் உமாவுக்காய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் அநேகமான பிரச்சனைகள் உண்டு. உடம்பில் சோர்வுகள், அசதிகள், பலவீனதைகள், வியாதிகள் உண்டு. பணவரமான பிரச்சனைகள் உண்டாண்டவரை, நெருக்கடிகள் உண்டு. அநேகமான பிரச்சனைகளிலூടെ கடந்து சென்று கொண்டிருக்கிற இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க வேணும் என்று ஜெபிக்கிறோம். அவருடைய மக்கள், மருமக்கள், சின்ன பிள்ளைங்களை, அனைத்து மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேணும் என்று ஜெபிக்கிற ராஜா. இந்த இடத்தை உம்முடைய தாசர்களான நாங்கள் கால்களை வைத்து ஜெபிக்கிறது. இந்த இடத்தினுடைய பிரச்சனை சீக்கிரமாக முடிச்சு இவங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கூரை வீடு மாற்றி ஒரு மெத்த வீடு, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மெத்த வீடு அவங்களுக்கு தேவையா இருக்கிறது. கடவுளே, இந்த வருஷம் முடியும் முன்னாலே ஆமென் தேவன் அவங்களுக்கு வழிவாசல் பிரச்சனைகளை முடிக்க வல்லமையுள்ள ஒரு தேவனை நாங்கள் விசுவாசிக்கிறது, ஆராதிக்கிறது, ஜெபிக்கிறது. ஆமாப்பா, அந்த தேவனுடைய அன்பு, அந்த தேவனுடைய அதிசயம், அந்த தேவனுடைய ஆர்வம், அந்த தேவனுடைய அரவணைப்பு, கர்த்தர் நல்லவன் என்பதை ருசித்து பாருங்கள். அவரே சரணடைகிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லும் போது இந்த மக்கள் தேவனை சரணடைய விசுவாசிக்க கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுக்க வேணும் என்று ஜெபிக்கிறோம். சகோதரியுடைய எல்லா உடம்பிலே எல்லா வியாதிகளையும் கர்த்தாவே நீர் தொட்டவரும் உம்மை தொட்டவரும் குணமாக்கி இருக்கிறார். ஆமென். நாங்கள் கை வைத்து ஜெபிக்கிறோம். எல்லா சோர்வுகளும் மாற்றும், எல்லா வியாதிகளும் சுகமாகட்டும். ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய நன்மைகள், உலக பிரகாரமான நன்மைகள், கர்த்தாவே கையிட்டு செய்கிற பிரயாசங்களுடைய நன்மைகள் மக்கள் பெற்றுக்கொள்ளட்டும். எந்த ஒரு ஹாஸ்பிட்டலும் கொண்டு போய் கொடுக்கிறதுக்கல்ல, அது அவரே அனுபவிக்கும்படி தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அனைத்து பிரச்சனைகளை முடிக்கிற தேவனுடைய நாமத்தில் இந்த இடத்தினுடைய பிரச்சனைகளை முடித்து ஒரு அருமையான வீட்டை கட்டணும். சந்தோஷமுடன் குடியிருக்க ஒரு பெரிய வாய்ப்பை கட்டளையிட்டு கொடுக்கிற ஆமென். நீ அப்படி செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஸ்துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறது. மேற்பரட்சகனமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வேண்டுகிறேன். இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஆமென். Thank you. வாங்கிட்டு வந்துட்டீங்களா?